ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகினர் டு பேங்கர். ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸுக்கு உண்டான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த செஷனில் பார்ப்போம். அண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ் மாதிரி தாங்க, கொஸ்டின் வந்து உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். நான் இந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸும் அண்ட் அப்ரோச்சஸ் மட்டும் போடுறேன், சரிங்களா? ஸோ டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 3/4 ஆஃப் த ஆர்டிக்கில் வந்து ஒரு 15% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான். ஸோ 1/4 ஆஃப் த ரிமைனிங் ஆர்டிக்கில் வந்து ஒரு 10% லாஸில் செல் பண்ணுறான். ஸோ ஓவராலாக அவனுக்கு ப்ராஃபிட் வந்து 2450 அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள், அந்த ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து நார்மல் மெத்தட் போகிறதுக்கு பதிலாக அலிகேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட், சரிங்களா? ஸோ இந்த டைப்பில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தடில் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து அதாவது 3/4 ஆஃப் த ஆர்டிக்கில் வந்து 15% வந்து ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான்னா. ஸோ நான் அதை என்ன செய்கிறேன், அலிகேஷனில் போகிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து இங்கே எழுதுறேன். ஸோ இது வந்து 15% ப்ராஃபிட்டு. ஸோ 1/4 ஆஃப் த ஆர்டிக்கில் வந்து 10% லாஸில் செல் பண்ணுறான். ஸோ இது வந்து 10% லாஸு. இப்போது இந்த மிடில் டேர்ம் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த மிடில் டேர்ம் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் தெரிஞ்சாது, அதாவது ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் இந்த மிடில் நம்ம போட முடியும், சரிங்களா? இல்லைனா போட முடியாது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓவரால் ப்ராஃபிட் வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுக்காம. ஸோ இந்த ரெண்டுமே பர்சன்டேஜ், 15ம் 10 வந்து பர்சன்டேஜ். இவங்க மிடில் கொடுத்துருக்குற வேல்யூ வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ நான் இதை அஸ்யூம் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அண்டு காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ வந்து பிரித்து கொடுக்குறாங்களே, 3/4 1/4ன்னு. ஸோ 3/4னா இங்கே 3, இங்கே வந்து 1ன்னு வரும். ஸோ by 4 போட்டாலும் இந்த 4 கேன்சல் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 15 வந்து 45. ஸோ 1 × 10 வந்து -10. ஸோ 35, ஓகேங்களா? ஸோ 3 + 4 வந்து 4x. ஸோ 4x வந்து 35னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 35/4ன்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம மிடில் போடணும். 35/4 இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் நம்ம மிடில் போடணும். மிடில் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக ரேஷியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் வரும். இப்போது என்ன கொடுத்துருக்கான், இந்த 35/4 இருக்குல்ல, இந்த 35/4 வந்து இந்த மிடில் டேர்மோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2450ன்னு கொடுத்துட்டான். ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறான், 100% வந்து எவ்வளோ கேட்குறாங்க, சரிங்களா? அது ஓவரால் பர்சன்டேஜ்னால் இது எவ்வளோ வரும், 2னா 8.75 வருமா? இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷனில் அடித்து கூட செய்யணும். ஏன்னா 35/4னா 8.75 வந்து இங்கே வரும்னு நினைக்கிறேன். 8.75 வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் இங்கிட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும்ல. ஸோ அது வந்து 30/4னே போட்டுக்கோங்க. ஸோ இந்த 4 என்ன ஆகுனா, அந்த 4 வந்து இங்கிட்டு போயிருமா? ஸோ 35/4னா அந்த 4 வந்து இங்கிட்டு போயிடும். ஸோ 35% வந்து 2450 × 4ன்னு அர்த்தம், சரிங்களா? கீழே இருக்கிற 4 வந்து அங்கிட்டு போயிடுச்சு. ஸோ 100% எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 35 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 210 245 7 டைம்ஸ் வருமா? ஸோ 70ன்னு வரும். ஸோ 280 வரும், சரிங்களா? ஸோ 35% வந்து 280னா 100% எவ்வளவு, சாரி 35% வந்து 2450 × 4. இதுக்கு அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தெரியாது. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 1% எனக்கு 1% வேல்யூ கிடச்சிருச்சு. அது வந்து 70 × 4. 1% வந்து 280னா 100% எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 28,000 வரும். புரியுது என்ன சொல்கிறேன்னா? சாரி, அதாவது ஒரு ஆர்டிக்கிள் வந்து 15% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான். அந்த இன்னும் அதாவது 3/4 ஆர்டிக்கிள் வந்து 15% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான். ரிமைனிங் 1/4 வந்து 10% லாஸில் செல் பண்ணுறான். ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ கிடச்சிருச்சு. இந்த மிடில் டேர்ம், அதாவது ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு பதிலாக வேல்யூ வந்து 2450ன்னு கொடுத்துட்டானுங்க. ஸோ இந்த மிடில் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 3 × 15 1 × 10 45 - 10 35 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா 4 + x வந்து 4x வேல்யூ வந்து 35னா எக்ஸோட வேல்யூ வந்து 35/4. இதை வந்து பர்சன்டேஜில் போடாமல் இந்த 35 வந்து நான் இங்கிட்டு போட்டிருக்கேன். சாரி, 35/4 இருக்குல்ல, அந்த 4 வந்து ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 35% வந்து 2450 × 4னா 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28,000 வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை வந்து 30% ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணிட்டான்.
இன்கேஸ் அந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு 20% லெஸ்ஸில் வாங்கி ஒரு 60 rupees லெஸ் பண்ணி செல் பண்ணால் அதோட ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும்னா 1/4 ஆஃப் த ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு நியூ சிபி, புதுசாக ஒரு சிபி கிடச்சிருக்கும்ல, அதில் 1/4ன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போது அதே ஆர்டிக்கலில் ஒரு 75% ப்ராஃபிட்டில் செல் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும் கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து இந்த மாதிரி டைப்புக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு சரியாக தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்பயுமே 100x அஸ்யூம் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் 100x பதிலாக 100ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. இப்போ என்ன செய்கிறேன், 30% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறேன்ல, ஸோ என்னோடய செல்லிங் ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு ஃபஸ்ட் காஸ்ட் ப்ரைஸு, ஸோ எனக்கு வந்து 130ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், அந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு 20% லெஸ் பண்ணி வாங்குங்கன்னு இருக்கான். ஸோ 20% லெஸ் பண்ணால் என்னோடய CP2 எவ்வளோ வரும்னா 18 வருமா? ஸோ அந்த என்ன சொல்லியிருக்கான், செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 60 லெஸ்ன்னு சொல்லியிருக்கான்ல, ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே 16 போடக்கூடாது. இப்போ 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 17 வருமா? ஸோ 70 80னா லாஸ்ட்டில் தானே வருது. ஸோ டேரெக்டாக 60 போடக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், புதுசாக கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் என்னதுன்னா நியூ சிபியோட 1/4ன்னு சொல்லியிருக்கான். ஸோ நியூ சிபியோட 1/4, அதாவது 80%ல் 25% எவ்வளோ வரும்? 20ன்னு வரும் இல்லைங்களா? 80ல் 1/4னா 20 தானே. ஸோ ப்ராஃபிட் வந்து 20னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 80 + 20 வந்து 100ன்னு வருமா? ஸோ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டிக்கல் வந்து 100ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நான் 100 rupees வாங்கியிருக்கேன், 30% ப்ராஃபிட்டில் 130 செல் பண்ணிட்டேன். இன்கேஸ் என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 20% குறைஞ்சிச்சுன்னா 80, என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் 60 குறைக்கணும். ஆனால் நான் டேரெக்டாக 60 குறைக்காமல் என்ன செஞ்சுருக்கேன், இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த செல்லிங் ப்ரைஸ் ஒன்றுக்கும் செல்லிங் ப்ரைஸ் 2க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30x. ஸோ இந்த 30x என்னதுன்னா அந்த 60 rupees கம்மி பண்ணி சொல்லியிருக்கானுங்கள்ல, கம்மி பண்ணி செல் பண்ண சொல்லியிருக்காங்களே, ஸோ இந்த 30x தான் இந்த 60. ஓகேங்களா? அப்போ 100x இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 200ன்னு வரும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க, 75% ப்ராஃபிட்டில், அதாவது எக்ஸ்ட்ரா செல் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஸோ 75%னா 175xன்னு வருமா? ஸோ 175x வந்து 350. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? அதாவது என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 30% ப்ராஃபிட்டில் செல் பண்ணணும். ஸோ இனிஷியலாக என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100xன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 130x. சரிங்களா? ஸோ செகண்ட் கேஸில் இதுலேருந்து நான் 20% கம்மி பண்ணி செல் பண்ணால் எனக்கு 80xன்னு வரும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கானுங்க. 100xலேருந்து 20% கம்மி பண்ணால் எனக்கு 80x. ஆனால் செகண்ட் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க, அமௌண்ட், அதாவது 60 rupees அமௌண்ட்டை செல் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக 130லேருந்து 60 மைனஸ் பண்ணி 70 போடக்கூடாது. சரிங்களா? இது வந்து நமக்கு கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இது தெரியாது. நான் அதனால் 130xன்னு தான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து 1/4 ஆஃப் த நியூ சிபின்னு சொன்னதுனால இந்த 80ல் 1/4 வந்து 20. ஸோ 80 + 20 வந்து 100x. ஸோ இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் இந்த 60 லெஸ் பண்ணி செல் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த 30x தான் 60னா 100x வந்து 200. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 75% ப்ராஃபிட்டில் செல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 175x வந்து 350. சரிங்களா? நீங்கள் அந்த 100x எழுதி தான் பண்ணணும் இல்லை, டேரெக்டாக 30x 160னா 175x வந்து 350ன்னு ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் கிளியர் ஆகிக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது இந்த கிளாஸில் வேண்டாம். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு 1 வீக் இருக்குல்ல, அந்த இடையில நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது, அப்போ சொல்கிறேன். ஸோ தேர்ட் சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதாவது இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 26.25 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி சம்ங்க, இது ரொம்ப பெரிய கஷ்டமான சம்லாம் இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக அந்த 5%னா அந்த எஃபெக்டிவில் போடுவாங்கள்ல, அது ஒரு செகண்ட் இயர் வரை ஓகே. ஒரு ஹோல் நம்பர் இப்போ 10%னா 3 இயர்ஸ்க்கு வந்து 33.1, 20%னா 72.8, இந்த மாதிரி ஓகே. ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பாயிண்டில் போட்டுகிட்டே இருக்காதீங்க.
அது 2-3 தமிழ் சேனலில் பார்த்தா அவங்க பாயிண்டில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போது 18% வச்சுக்கணும். 18%னா 2 இயர்ஸுக்கு வந்து எவ்வளோ வரும்? 18 + ஒரு 18 18 × 18 வந்து 3.24. ஓவராலாக உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து 39.24 வேணுமா? ஸோ 39.24 வந்து ரைட் சைடில் ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அதுவும் ஒரு பாயிண்டில் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அவ்வளோ வெல்வெஸ்டா. ஸோ இங்கே ஒரு லெஃப்ட்லேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, ரைட்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா அது இதுலேயே 4 நம்பர்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? 39.24 4 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ ரைட் சைடில் கண்டிப்பாக அந்த 4க்கு கூட தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ அந்த சம்ஸுக்கெலாம் தயவுசெய்து ஏதாச்சும் சேனலில் அந்த பாயிண்டில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. காம்பவுண்டர்ஸுக்கு ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஃபுல்லாக ட்ரீ மெத்தட் வச்சு மட்டுமே பண்ணுற மாதிரி. அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ட்ரீ மெத்தட்லேயே பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5% சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5%. இந்த 5% எப்படி எழுதலாம்னா 1/20 எழுதலாமா? 5/100. ஸோ 1/20. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த பிரின்சிபல் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் உள்ளதை க்யூப் பண்ணிடுங்க. இதை க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8000 வருமா? சரி தானே? 20 க்யூப் பண்ணிங்கன்னா 8000. அப்போது நான் என்னோடய பிரின்சிபல் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? என்னோடய பிரின்சிபல் வந்து இப்போது 8000 அசியூம் பண்ணிட்டேன். சரிங்களா? இதை 5% தானே. ஸோ ஃபஸ்ட் இயர் எனக்கு எவ்வளோ வரும்னா 5%க்கு வந்து 400 வரும். செகண்ட் இயரில் வந்து ஒரு 400 வரும். தேர்ட் இயரில் வந்து ஒரு 400 வரும். ஸோ இந்த 3மே எஸ்ஐ. சரிங்களா? இதில் வந்து கண்டினியூஸாக 400 வருதுல்ல, இது 3 எஸ்ஐ. சரிங்களா? இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் இயரில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ செகண்ட் இயரில் வந்து இந்த 400க்கு ஒரு 5% வருமா? 400ல் 5% வந்து 20யா? ஓகேவா? அப்போது இந்த 400க்கு ஒரு 5% வருமா? ஸோ இதுக்கு ஒரு 20. ஸோ 20 + 20 40. ஓகேவா? ஸோ தேர்ட் இயரில் இந்த 3க்கும் போக இந்த 20க்கு ஒரு 5% வருமா? ஸோ 5% வந்து 1. நீங்கள் இதே பாருங்களேன், 1/8000. அதாவது எனக்கு கடைசியாக கிடைக்கிற இந்த வேல்யூ வந்து 1. இங்கேயும் நியூமினேட்டர் உள்ள வேல்யூ 1 இருக்கும். சரிங்களா? இது இது வந்து 3 இயர்ஸ்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், 4 இயர்ஸ் கேட்டாங்கன்னா பவர் 4 போடணும், 5 இயர்ஸ் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 4 இயர் வரையும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபிலிம்ஸில் சொல்லலை, ஈவன் மெயின்ஸில் கூட சொல்கிறேன். ஸோ 20 வந்து நான் க்யூப் பண்ணி 8000 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஃபஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் வந்து 400, செகண்ட் இயரில் வந்து 420, தேர்ட் இயரில் வந்து 441. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தானே 26.25 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தானே. ஸோ இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ்னா 21 வந்து எனக்கு வந்து 26.25. அப்போது என்னோடய பிரின்சிபல் 8000 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 7, இது வந்து 8, 24 2.1 7 8.75 வரும். அகைன் இது 7லே கேன்சல் பண்ணோம்னா 1.1725 1.25 வரும். ஸோ 1.25 × 8000 வந்து உங்களோட வேல்யூ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 வரும். ஓகேங்களா? கான்செப்ட் புரிதல் என்ன செய்கிறேன்னு, இது வந்து ட்ரீ மெத்தட் கான்செப்ட். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இதில் பண்ணுங்களேன். இது வந்து 5%. ஸோ 5%னா ஃபஸ்ட் இயரில் 5%, செகண்ட் இயரில் 5 + 5 10. ஸோ 5 × 5 வந்து 10.25. ஸோ செகண்ட் இயரில் வந்து எனக்கு எஃபெக்டிவ் வந்து 10.25 இருக்கும். ஸோ தேர்ட் இயரில் வந்து 10.25 போடுவீங்களா, ப்ளஸ் ஒரு 5 போடுவீங்க, அகைன் 10.25 × 5 போடுவீங்க, பை 100 போடுவீங்க. இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான நம்பர். ஸோ இதை பாயிண்டில் வச்சு போட்டிங்கன்னா உங்களால் ஆன்சர் பாயிண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நிறையா சேனல் அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தயவுசெய்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரமே காம்பவுண்டர்ஸ் ஒரு கிளாஸ் வந்துடும், எடுத்து கொடுத்துறேன். ஸோ இந்த ட்ரீ மெத்தடு எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த டைப்பான சம்ஸ் என்ன வேல்யூவில் உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ட்ரீ மெத்தடில் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன் சொல்லணும்னா, இப்போ 10% உங்களுக்கு தேர்ட் இயரில் வந்து ஒரு 3310 இந்த மாதிரி கூட்டாங்களா உங்களுக்கு ஓகே. நீங்கள் எஃபெக்டிவில் 33.1 அங்கிட்ட வந்து 33 ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 3310 இருக்குன்னா கேன்சல் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம்.
இன்கேஸ் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 18 17 இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மெத்தட் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ யூஸ் பண்ணுங்கிறத. அதாவது ஹோல் நம்பரில் வந்தால், அதாவது இந்த 10 20 அண்ட் தென் 30 இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்பர் நடுவில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, எஃபெக்டிவ் உள்ளது. சரிங்களா. பாருங்கள், ஒரு ட்ரெயின் வச்சு கொடுத்துருக்காங்க. அது ட்ரெயின் ஸ்பீடு வந்து 12 மீட்டர்/செகண்ட்ஸு. ஒரு போலை வந்து 8.5 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகுது. அண்ட் தென் அதே ட்ரெயின் வந்து ஒரு மேன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கான். அவனை வந்து 6.8 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த மேன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட லென்த்தை வச்சு சால்வ் பண்ணலாம். சரிங்களா. ட்ரெயினோட லென்த்து தெரிஞ்சால் தானே நம்ம ட்ரெயின் ஸ்பீடு அதில் எடுக்க முடியும். அது வந்து ஃபஸ்ட் டைப்பு. இப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, இதில் டிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெயினோட லென்த்து. சரிங்களா. ட்ரெயினோட ஸ்பீடு என்னது, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 12 மீட்டர்/செகண்டு. ஸோ 12 மீட்டர்/செகண்டு. டைம் என்ன ஆகுது 8.5. ஸோ 8.5 செகண்டு, செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ 12 × 8.5 வந்து 102 மீட்டர்னு வந்துடும். அதாவது ட்ரெயினோட லென்த்து. சரிங்களா. ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து 102 மீட்டரா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயத்தில் பாருங்கள். இது ஏன் நான் டைரெக்டாக 102ன்னு போடுறேன்னா, அதாவது ஒரு போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போலு கேன்சல் ஆகுது, கிராஸ் ஆகுது. ஒரு மேன், அதான் நான் நிற்கிறேன், என்ன மாதிரி ஒருத்தனை கிராஸ் ஆகுதுன்னா அந்த ட்ரெயின் லென்த்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். இன்கேஸ் அந்த மூவிங் பார்ட்டி இருக்கான்ல, இப்போ மூவிங் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இன்னொரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரெயினாக இருந்தாலோ இன்னொரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலோ ட்ரெயின் லென்த்தையும் அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதோட லென்த்தையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணணும். இது வந்து போல் மட்டும் கிராஸ் ஆனதுனால நான் டைரெக்டாக ட்ரெயினோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் கேஸில் வந்து அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரன் ஆகிறான்ல அவனை வந்து 6.8 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகிடுது. ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து எனக்கு 102 மீட்ரு. சரிங்களா. டைம் வந்து எனக்கு 6.8. ஸோ ஸ்பீடு வந்து ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 12 மீட்டர்/செகண்டு ப்ளஸ் அந்த மேனோட ஸ்பீடு வந்து 12 மீட்டர்/செகண்ட் வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. அந்த மேனோட ஸ்பீடு வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா. இப்போ மேன் வந்து ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அவனோட ஸ்பீட் அவனுக்கு தேவையில்லை. இப்போ மேன் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கான்னா அவனோட ஸ்பீடையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6.8 102னா 15 வரும். அப்போ மேனோட ஸ்பீடு வந்து 15 - 12 வந்து 3 மீட்டர்/செகண்ட் வரும். சரிங்களா. மேன் ஸ்பீடு இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சம்ம அப்ரோச் பண்ணுறானதுக்கு உண்டுன்னா ஃபார்முலாவில் மெத்தட் ஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் பார்ப்போம். இப்போது ட்ரெயின் வந்து ஒரு போல் வந்து கிராஸ் ஆகுதுல்ல, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா 8.5 செகண்ட்ஸ் எடுக்குது. சரிங்களா. இது வந்து ஒரு ஸ்டேஷனரியான போலை கிராஸ் பண்ணுறதுக்கு. அதே ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் ஒருத்தர் ரன் ஆகுறான்ல, அவனை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 6.8 செகண்ட் ஆகுது. இது வந்து மென்னும் ட்ரெயினோட டைமும் சேர்ந்து. சரிங்களா. ஸோ இது வந்து டைமு. அந்த போலை மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு 8.5 செகண்ட்ஸ் ஆகுது. அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றால ஒரு மென்னு அவனை கிராஸ் பண்ணுறதுக்கு 6.8 செகண்ட் ஆகுது. ஸோ ஸ்பீடு வந்து டைமுக்கு எப்பவுமே இன்வெர்ஸாக தானே இருக்கும். ஸோ இன்வெர்ஸ் ஆகுதுன்னா இது வந்து 6.8ன்னு வரும், இது வந்து 8.5ன்னு வரும். இது வந்து ஸ்பீடு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4:5 வருமா. ஸோ இந்த 4 வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ இந்த 4 வந்து என்னென்னா ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 12னா இந்த 5 எவ்வளோ இருக்கும் 15 இருக்குமா. இந்த 15 என்னதுன்னா ட்ரெயின் ஸ்பீடு ப்ளஸ் மென் ஸ்பீடு. ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் ஸ்பீடு வந்து 12 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ 15 - 12 வந்து 3 தான் மென்னோட ஸ்பீடு. ஓகேங்களா. இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோஷனலில் போட்டிருக்கேன். இது ஒரு மெத்தடு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி மெத்தடே ப்ரிஃபர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏஜஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ராம் அண்ட் ராஜான்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து 7:15 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவோட ஏஜ் வந்து ராமாவோட ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போது இது வந்து ராம் ஏஜ் வந்து 7, ராஜா ஏஜ் வந்து 15. இது வந்து ப்ரெசண்டில். ஸோ
ஸோ 2 இயர்ஸ் ஹென்ஸ் என்ன ஆகுதுன்னா ராம் வந்து 1ன்னு இருக்கான், இவன் வந்து 2 ட்வைஸ் தானே சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளஸ் 2 இயர்ஸில். இதை வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே 2 டைப்பில் சால்வ் பண்ணேன். ஸோ இதே அதே மாதிரியே பண்ணலாம். இப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கேன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எத்தனை எப்படி +2 பண்ணுறோமோ அது மாதிரி அவனுக்கும் +2 பண்ணுவோம்ல. ஸோ 2 பேருக்குமே +2 பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், இன்ட்டு 8ன்னு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 8 பார்ட்டு, இது வந்து 16 பார்ட்டு. ஸோ எனக்கு இவனிலேருந்து ஒரு 1 பார்ட் கூடியிருக்கு, இவன்கிட்ட இருந்து கரெக்டாக 1 பார்ட் கூடியிருக்கு. புரியுதுல. ஸோ இந்த மாதிரி தான் ரேஷியோ நீங்கள் பிரிக்கணும் எக்ஸாம்ஸில். ராமோட பர்சன்டேஜ் 7, 15. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஏஜ் வந்து ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ ட்வைஸ்னால் 8:16. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வயலேட் பண்ணலை. அதே மாதிரி 7லேருந்து 8க்கு வந்து கரெக்டாக 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15லேருந்து 16க்கும் கரெக்டாக 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இவனுக்கு வந்து 1 பார்ட்டு இவனுக்கு வந்து 2 பார்ட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரேஷியோ வந்து ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா. கரெக்டாக நீங்கள் என்ன எப்படி எடுத்துக்கிறீங்களோ, கீழே உள்ளதும் சரி மேலே உள்ளதும் சரி எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 7:15 இருக்குது, இப்போ ரெண்டாவது 8:16 ஆயிடுது. ஸோ 2 பேருக்கு 1 பார்ட் கூடுது. ஸோ இந்த 1 பார்ட்டு தான் 2னா என்ன கேட்டிருக்காங்க, இவங்களோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 7:15 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 8 வந்து 2னா 16 வரும். ஓகேங்களா. புரியுதில்ல என்ன பண்ணுறேன்னு. இன்னும் ஏன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் அந்த டிஃப்ரென்ஸு 16 போடுறீங்கன்னா எல்லாம் ஒன்று தாங்க. இப்போ 7:15 ரேஷியோ இருக்குல்ல, இது வந்து ப்ரெசென்ட்டில் அவங்களுக்கு வந்து 8 பார்ட் டிஃப்ரென்ஸ்னால் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே 8 பார்ட் தான் இருக்கும், 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே 8 பார்ட் தான் இருக்கும், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதே 8 பார்ட் தான் இருக்கும். புரியுதுங்களா. 2 பேர் ஏஜ் வந்து ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரே மாதிரி தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ப்ரெசென்ட்லேருந்து அதை மைனஸ் பண்ணலாம், எல்லாம் பாஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம விஷ் தான். ஸோ 1 பார்ட் வந்து இவங்க 2த்துக்கு குறையில், அந்த 1 பார்ட் வந்து 2னா இவங்க 2 பேருக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து 8 பார்ட் வந்து 16. நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து இந்த 1 பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு 15 × 2 30, இவனுக்கு 7 × 2 வந்து 14, மறுபடியும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் 11 போடுவேன், இவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ போட்டு நான் மைனஸ் பண்ணி அப்படிலாம் போடக்கூடாது. எங்களை அதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு. நீங்கள் நல்லா எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அது என்ன சொல்ல, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களால் சரி இந்த டைப்பில் தான் இந்த அப்ரோச் தான் இந்த சம்முக்கு பண்ணணுங்கிறத நீங்களே ஃபைன் பண்ணிக்கிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 9 டேஸில் முடிக்கிறான், பி அண்ட் சி வந்து ஒரு ஒர்க்கை வந்து 2/3 டேஸில் முடிக்கிறாங்க, சி வந்து பியை விட ஒரு 100% மோர் எஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ + பி வந்து 4 டேஸில் எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிப்பாங்க கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. இது வந்து என்ன சொல்ல, இப்போது ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ரோச் பண்ணோன்னா C/Bலேருந்து தான் போகணும். இப்போது சிக்கும் பிக்கும் உண்டான ரேஷியோ வந்து 2:1, ஏன்னா 100% கூட இல்லை. சரிங்களா. இப்போ பிசி எத்தனை நாள் ஒர்க்கை முடிப்பானுங்கன்னா 2/3னா பி + சி வந்து 8/3 டேஸு. ஸோ இந்த 8/3 டேஸ்னால் இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 தான் டோட்டல் ஒர்க்கு, இந்த 3 வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. சரிங்களா. அந்த என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து 9 டேஸில் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஏ வந்து 9 டேஸு. இது 2:1னா அவங்களோட ரேஷியோ தான் நமக்கு கிடச்சிருக்காங்க. எக்ஸாக்ட் ரேஷியோ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த டோட்டல் ஒர்க் எடுத்து அந்த ஃபைன் பண்ணணும். ஸோ பி + சி வந்து 8/3, ஏ வந்து 9 டேஸு, இது வந்து பி + சி, இது வந்து ஏ. ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்னா 72ன்னு வருமா. ஸோ 72னா ஏவோட எஃபிஷியன்சி வந்து 8ன்னு வரும், பி + சியோட எஃபிஷியன்சி வந்து 27 வரும். ஏன்னா 8 × 9 போடுவோமா, அதே மாதிரி 3 × 9 போடணும். ஸோ 27 வரும். சரிங்களா. இப்போது ஏவோட எஃபிஷியன்சி வந்து 8, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னா, இப்போ இவங்க ரெண்டோட ரேஷியோ இருக்குல்ல 2:1, அந்த 2:1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2:1னா டோட்டலாக வந்து 3யா. ஸோ அந்த 3 பார்ட்ஸ் வந்து 27னா 1 பார்ட் பியோட பார்ட் எவ்வளோ வரும், பியோட எஃபிஷியன்சி வந்து 9 வரும், சியோட எஃபிஷியன்சி வந்து 18 வரும். ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1:2 100% மோர் எஃபிஷியன்ட் தான் வரும். இவங்க என்ன கேட்குறாங்க, ஏ + பி வந்து 4 டேஸில் எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க கேட்குறாங்க. ஏ + பியோட எஃபிஷியன்சி எத்தனை, 8 + 9 17, 17 × 4 68 யூனிட்ஸை வந்து இந்த 4 டேஸில் முடிச்சிருப்பானுங்க. ஸோ 68னா எப்படி போடலாம்னா, 68 வந்து நம்ம அவங்க 2 முடிச்ச ஒர்க்கு, டோட்டல் ஒர்க் வந்து 72. ஸோ எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பானுங்கன்னா 17/18 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து ஏ + பி இந்த 4 டேஸில் முடிச்சிருப்பானுங்க. விளங்குதில்ல என்ன சொல்கிறேன்னு. இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து இந்த ரேஷியோ பிரிக்க தெரிஞ்சிங்கன்னா, ரேஷியோ இல்லை,
இந்த வேல்யூஸ் இந்த 2/3 இருக்குல்ல, இதை வந்து 8/3ன்னு பிடிச்சிட்டு இந்த 8 வந்து நீங்கள் டோட்டல் ஒர்க்கை அச்சீவ் பண்ணணும், இந்த 3 வந்து அவங்களோட எஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெசல் இருக்குது, வெசல் வந்து மில்க் வந்து வாட்டர் இருக்குது. இதில் மில்க் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 87.5% இருக்குது. ஓகே, இப்போ 48 லிட்டர்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டானுங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் வாட்டர் வந்து 16 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ மில்க் வந்து இனிஷியலாக அந்த மிக்சரில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஏற்கனவே நேற்று இதே மாதிரி ஒரு டைப் பார்த்தோம். இப்போ மில்க் வந்து 87.5னா நத்திங் பட் 7/8. சரிங்களா? ஸோ மில்க் வந்து 7 பார்ட்ஸ் இருக்கும், வாட்ரு வந்து 1 பார்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறானுங்க, 48 லிட்டர்ஸை வெளியே எடுத்துட்டானுங்க. 48 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறானுங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் அதை வெளியே எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 48 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டானுங்க. மறுபடியும் எனக்கு என்ன இருக்குன்னா, இன்டர்மீடியேட்டில் இது வந்து இனிஷியலாக உள்ளது, மறுபடியும் எனக்கு 7:1 ரேஷியோவில் தான் அந்த வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும். என்ன சொல்லியிருக்கானுங்க, மில்க்கு வந்து வாட்ரு வந்து 16 லிட்டர்ஸ் சொல்லிட்டானுங்க. ஸோ இந்த 1 பார்ட் இருக்குல்ல, இந்த 1 பார்ட் வந்து 16 லிட்டர்ஸ் சொல்லிட்டானுங்க. அப்போ இந்த 7 பார்ட் எவ்வளோ இருக்குன்னா 70 42 112 லிட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 1 பார்ட் வந்து 16னா இந்த 7 பார்ட்டான மில்க் வந்து எவ்வளோ இருக்குன்னா 112 லிட்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சரை வந்து 112 லிட்டர்ஸ்னு போட்டக்கூடாது, அது வந்து தப்பு. இது வந்து அந்த 40 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துருக்கானுங்கள, அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் மில்க்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இனிஷியலாக உள்ள மில்க் தான் கேட்குறானுங்க. ஸோ இந்த 48ல் அவங்க எத்தனை மில்க்கு எத்தனை பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுத்துருப்பானுங்கன்னா அதே ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. 7/8 எடுப்பானுங்களா? ஸோ 7/8 எடுத்தாங்கன்னா 6, இது ஒரு 42. ஸோ இனிஷியலாக எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 112 ப்ளஸ் இனிஷியலாக அவங்க எடுத்து ஒரு 42 ரெண்டு சேர்ந்து 154 லிட்டர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம். 1 பார்ட் வந்து 16னா 7 பார்ட் வந்து 112 48 லிட்டர்ஸ் எடுத்துருக்கானுங்க, அதுவும் இதே ரேஷியோவில் எடுத்துருப்பானுங்க. ஸோ 48ல் டோட்டல் வந்து 8. அப்போது 1 பார்ட் வந்து 6னா 7 பார்ட் வந்து 42 112 ப்ளஸ் 42 வந்து 154 லிட்டர்ஸ்னு பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம் அந்த சம்ஸ்லாம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் அண்ட் ஒர்க் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது என்னென்னா, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து ஏ வந்து 15 டேஸில் முடிச்சிடுறான். ஏபிக்கு வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:1ன்னு. இது என்ன சொல்லியிருக்காங்க, 4:1 எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகே, இப்போ 50% ஆஃப் த ஒர்க்கை வந்து சி வந்து 2x டேஸில் முடிக்கிறான். அந்த ரிமைனிங் 50% ஆஃப் த ஒர்க்கை வந்து ஏ ப்ளஸ் பி வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி சி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எப்போ முடிப்பாங்க கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது ஏபி 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து 4:1. ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறான்னா 15 டேஸில் முடிக்கிறான். சரிங்களா? இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ ஏபிக்கு வந்து டைம் ரேஷியோ என்ன இருக்குன்னா 1:4ன்னு இருக்குமா? இது வந்து டைம் ரேஷியோ. ஸோ ஏ வந்து இந்த 1 பார்ட் வந்து 15 டேஸ்னால் இந்த பி வந்து இந்த 4 பார்ட் எவ்வளோ வரும்னா 60 டேஸ்னு வரும். சரிங்களா? இது வந்து டேஸுக்கு உண்டானது, டைம் டேஸ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அப்போது ஏ வந்து 15 டேஸு, பி வந்து 60 டேஸு. இப்போ டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணோம்னா டோட்டல் ஒர்க் எனக்கு 60 வரும். ஏ வந்து ரேஷியோ வந்து 4, பி வந்து 1. இந்த இனிஷியல் அந்த 4:1 டேலி ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் டைரெக்டாக எப்படி பண்ணலாம், ஏவோட ரேஷியோ 4னா 4:1னா ஏ வந்து 15 டேஸில் முடிக்கிறான்னா 4 × 15 60. இது என்னோட டோட்டல் ஒர்க்கு நான் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து 16 கிடச்சிருச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, 50% ஆஃப் த ஒர்க்கை வந்து சி வந்து 2x டேஸில் முடிக்கிறான். 50% ஆஃப் த ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஏ ப்ளஸ் பி வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க. இப்போது 50% ஆஃப் த ஒர்க்குனா இந்த 60ல் 50% வந்து 30யா? இந்த 30 வந்து ஏ ப்ளஸ் பி வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி எக்ஸ் டேஸில் முடிக்கிறானுங்க. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும் நமக்கு 5. ஸோ 5 30 கேல்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 6 டேஸு. சரிங்களா? டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டேஸு. டோட்டல் ஒர்க்கு பை டேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. இதெல்லாம் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு வந்து 6 டேஸும் கிடச்சிருச்சு. இப்போது சியோட எஃபிஷியன்சி தெரியணும், தெரிஞ்சால் தானே ஏ ப்ளஸ் பிசி 3 சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இப்போது சி என்ன செய்கிறான், இதே 30 அதாவது ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறான்னா
2x டேஸ் தானே, 12 டேஸில் முடிக்கிறான். அப்போது 12க்கும் 30க்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2.5. சியோட எஃபிஷியன்சி வந்து 2.5ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி 1, சியோட எஃபிஷியன்சி வந்து 2.5. எனக்கு டோட்டல் ஒர்க்கு 16 தெரியும். இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 4, 5, 7.5. ஸோ ஏ ப்ளஸ் பி 3 பேர் சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து 8 டேஸில் முடிப்பாங்க. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 30, அதாவது ஏ ப்ளஸ் பிக்கு வந்து நம்ம டேஸ் ஃபைன் பண்ணுறோம். அந்த டேஸ் ஃபைன் பண்ணிவிட்டு சிக்கியோட எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் இல்லை சின்ன கான்செப்ட். டோட்டல் ஒர்க் இருக்குல்ல, டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. சரிங்களா? நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் டோட்டல் ஒர்க்கு வந்து டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. இப்போது இதில் இந்த 3ல் ஏதாச்சும் 2 வேல்யூ இருந்தாலும் நம்ம மிச்சம் ஒன்று ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ 30 வந்து ஆஃப் ஆஃப் த ஒர்க்கு. இவங்க எஃபிஷியன்சி தெரியும். ஸோ எஃபிஷியன்சியை கீழே பண்ணுன்னா ஏ ப்ளஸ் பி வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க தெரிஞ்சிருமா? ஸோ அதுலேருந்து சியோட எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 2400, பி வந்து 4000. சரிங்களா? அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மந்த்து வந்து 8 மந்த்ஸு அண்ட் பி வந்து 5 மந்த்ஸு. பி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரு, அதனால் ஏக்கு வந்து ஒரு 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட்லேருந்து. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7350. ஸோ ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 விதமான அப்ரோச் இருக்குங்க. இப்போது 7350 இருக்குல்ல, இந்த 7350வை 20% நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சதை ஏபிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று மெத்தட் வந்து நான் எப்பயும் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெத்தடு. இது என்னென்னா, இப்போது ஏ வந்து 2400 இன்ட்டு எத்தனை மாதம்னா 8 மந்த்ஸு. பி வந்து 4000 இன்ட்டு 5 மந்த்ஸு. சரிங்களா? ஸோ 20 கேன்சல் ஆயிரும். இது வந்து 5. ஸோ ஏ ரேஷியோ வந்து 24, பி ரேஷியோ வந்து 25. சரிங்களா? இதில் என்ன அர்த்தம்னா, இப்போது டோட்டல் ப்ராஃபிட் 7350 இருக்குல்ல, இந்த 7350 வந்து இவங்க 2 பேருக்கும் 24:25 ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் பி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கிறதுனால ஏ வந்து ப்ராஃபிட்லேருந்து ஒரு 20%, டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து ஒரு 20% எடுத்துகிட்டு ஏல கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போது இவங்க 2 பேரோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 25 + 24 49 பார்ட்ஸாக, 49 பார்ட்ஸ்லேருந்து ஒரு 20% எடுத்து தானே ஏ கொடுப்பாங்க. ஸோ டோட்டல்லேருந்து 20% வெளியே எடுக்கிறானுங்கன்னா பியிலேருந்து ஒரு 20% எடுப்பாங்க, ஏலேருந்து ஒரு 20% எடுப்பாங்க. கரெக்டு தானே கான்செப்ட்டு? ஸோ அந்த 20% 2 பேர் 20% எடுத்து ஓவரால் ப்ராஃபிட்டான அந்த 20% தான் ஏட்ட அகைன் கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஏட்டிருந்து எடுத்து மறுபடியும் அவன்ட்டு இது கொடுக்கணும். அப்போ பியிலேருந்து மட்டும் அந்த 20% எடுத்தால் போதுமா? ஸோ நான் பியிலேருந்து ஒரு 20% வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ பியில் 20% வந்து 5 அந்த 5 நான் மைனஸ் பண்ணேன்னா பியோட ரேஷியோ வந்து 20 வந்துடும். ஏவோட ரேஷியோ வந்து இந்த 5 வந்து ஏக்கு வந்ததுனால ஏவோட ரேஷியோ வந்து 29 வந்துடும். விலங்குகள் என்ன பண்ணுறேன்னு. ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 20% எத்தனை பர்சன்டேஜ்னாலும் எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சரிங்களா, ஸோ டோட்டலாக இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அவனோட ப்ராஃபிட்லேருந்து 20% வெளியே எடுத்து மறுபடியும் எதுக்கு அவன்கிட்டே கொடுக்கணும். அப்போ எவன்கிட்ட இருந்து நம்ம 20% எடுக்கிறோமோ அதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்தா போதும்ல. இப்போ நான் 2 பேர் இருக்கேன்னா என்கிட்ட இருந்து ஒரு 20%, இவன்கிட்ட இருந்து ஒரு 20% எடுத்து எதுக்கு என் கையில் கொடுக்கணும். அதுக்கு நான் டேரெக்டாக இவன்கிட்ட இருந்து மட்டும் 20% எடுத்து என்கிட்ட கொடுத்துருவாங்கல்ல. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் தானே. ஸோ ப்ரீவியஸ் கேஸ்லேயும் 24, 25, 49 பார்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்த கேஸ்லேயும் 29, 20, 49 பார்ட்ஸ் வந்துருச்சு. என்ன கற்று சொல்லியிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் அந்த 49 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 49 பார்ட்ஸ் வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7350னா இந்த 29 பார்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும். 49னா 50, 23, 24, 245 வருமா? 245னா 5 டைம்ஸு. ஸோ 115 வரும். ஸோ 150 × 29 100க்கு வந்து ஒரு 2900,
50க்கு வந்து ஒரு 1450. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 50 150 தானே 4350. அப்போ ஏவோட ப்ராஃபிட் வந்து 4350 வரும் ஃபைனலாக. புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா அது ஈஸி. ஸோ 49 பார்ட்ஸ் வந்து 7350னா இப்போ ஏவோட ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 24 எடுத்துடக்கூடாது. அவனுக்கு ரெண்டாவது கிடைக்கிதுல இந்த 29% தான் எடுக்கணும். இந்த 29 பார்ட்ஸ் வந்து எவனுக்கு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 4350. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அலிகேஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. மிக்சர் அலிகேஷன் வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் வந்து 3:1 ரேஷியோ இருக்குது. டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 80 லிட்டர்ஸு. அதுலேருந்து சம் பார்ட் ஆஃப் த மிக்சர் எடுத்துகிட்டு மில்கில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபைனல் ரேஷியோ வந்து 4:1 வருது. ஸோ ரீப்ளேஸ்டான குவான்டிட்டி கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஸோ இனிஷியலாக இருக்கிறது மில்க் வந்து 3:1. இது வந்து மில்க்கு, இது வந்து வாட்ரு. சரிங்களா? நான் சம் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் வந்து வெளியே எடுத்துகிட்டு வாட்டர்லேயே மில்க்லேயே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைக்க வேண்டிய மில்க் வந்து 4:1 கிடைக்குது. சரிங்களா? இப்போது டோட்டல் குவான்டிட்டிலேருந்து நான் என்ன எடுக்கிறேனோ மறுபடியும் அதே உள்ளே போட்டுறேன்னா அப்போ எனக்கு வந்து டோட்டல் கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுவும் என் 3:1 இருக்குல்ல, இதுவும் எனக்கு 80 லிட்டர்ஸ் தான், இதுவும் எனக்கு 80 லிட்டர்ஸ் தான். சரிங்களா? அப்போது இது ஃபஸ்ட்டு உள்ளது எவ்வளோ வரணும்? 80னா மில்க் வந்து 60 இருக்கும், வாட்டர் வந்து 20 இருக்கும். ஸோ அகைன் ரெண்டாவது கேஸில் வந்து மில்க் வந்து 64 இருக்கும், வாட்டர் வந்து 16 இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன ரேஷியோவில் இருக்குல்ல? 3:1. இது வந்து 4:1. இப்போ வாட்டர் வந்து எத்தனை பார்ட்ஸ் எத்தனை லிட்டர் குறைஞ்சிருக்கு? 4 லிட்டர் குறைஞ்சிருக்கா? 20லேருந்து 16 4 லிட்டர் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 லிட்டர் குறைஞ்சிருக்குன்னா இந்த 1 பார்ட் இருக்குல்ல, இந்த 1 பார்ட் வந்து எனக்கு 4 லிட்டர்ஸ்னால் இந்த 3 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்? 3 பார்ட்ஸ் வந்து 12 லிட்டர்ஸு. அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து எனக்கு 16 லிட்டர்ஸு. 16 லிட்டர்ஸை வந்து எனக்கு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் மில்கில் ப்ளேஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த 64:16 4:1 ரேஷியோவில் வரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கானுங்க டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோதான். அதை வெளியே எடுத்த குவான்டிட்டி எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, ரேஷியோவில் கேட்கல. சரிங்களா? இதை கான்செப்ட் புரியல. இப்போது எவ்வளோ எடுக்கிறோன்னா மறுபடியும் நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணதுனால எனக்கு 60:20 வந்து இனிஷியலாக இருக்கிறது. ஃபைனலாக எனக்கு 64:16 வரும். இந்த ரேஷியோ 3:1 4:1. நான் வெளியே எடுக்கிறேன்ல அது வந்து இந்த ரேஷியோவில் தான் எடுப்பேன், 3:1 ரேஷியோவில் தான் எடுப்பேன். ஸோ அந்த 1 பார்ட் வந்து இந்த 1 பார்ட் வெளியே எடுக்கிறேன்ல 4 குறையுதுல்ல, இந்த 1 பார்ட் வந்து 4னா இந்த டோட்டலாக 4 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். சரிங்களா?